திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் சாதாரணமானது அல்ல என்றும் 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான போராட்டம் என்றும் குறிப்பிட்டார். உள்ளாட்சி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு, மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளன என்றார். வாக்கு என்பது மக்களின் சக்தி வாய்ந்த ஜனநாயக ஆயுதம் என குறிப்பிட்ட அவர், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அன்பில் மகேஷை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். நாடு உங்களுடையது, அரசாங்கம் உங்களுடையது என்று சொல்வதுதான் அதே அளவிற்கு மகிழ்ச்சி. எங்களை எல்லோருக்கும் சமமாக நடத்துகிற இடம் எங்கே, யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால், யார் இருக்கிறார்களோ இல்லையோ, எங்கே உங்களை ஏழை பணக்காரன் பேதமில்லாமல், படிப்பாளி படிக்க பாமரன் என்ற வேறுபாடு இல்லாமல் நடத்துகிற இடம் எது தெரியுமா? ஏப்ரல் 23 வாக்குச்சாவடி வாசல். நான் சொன்ன அந்த ஏழை பெண் வரிசைகளை நிற்பார், இந்த ஊர்ல இருக்கிற பெரும்பணக்காரர் நிற்பார், மாவட்ட ஆட்சித்தலைவர் IAS அதிகாரி நிற்பார் வாக்களிக்க. உள்ளே இருக்கிற அதிகாரி, இது IAS அதிக ஓட்டு, பணக்காரர் இன்னும் அதிகம், ஏழை கொஞ்சம் ஓட்டு என்று சொல்ல முடியாது மதிப்பு. அங்குதான் எல்லோரும் ஒன்றாக மாறுகிறார்கள். நான் முதலில் சொன்னேன் எல்லோரும் உங்களை தேடி வருகிறார்கள் என்று. இப்போது சொல்கிறேன், ஊர் ஒதுக்கியது, உறவு புறந்தள்ளியது, ஆனால் உங்களை எல்லோருக்கும் சமமாக நிறுத்தியிருக்கிற அந்த வாக்கு சீட்டு விரக்தியில் வீசி எறிவதற்கல்ல, விலை பேசி விற்பதற்கல்ல, வீணாக்குவதற்கும் அல்ல, எவருக்கோ போகட்டும் என்றும் அல்ல. நம்மை யார் ஆள்வதற்கு தகுதியானவர்கள் என்று பார்த்து சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எந்த கட்சியும் புதிய கட்சி அல்ல, எந்த தலைவனும் புதிய தலைவன் அல்ல, நீங்கள் பார்க்காத ஆட்சியும் அல்ல.